கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவையே உழுக்குன பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியான சம்பவம் இப்போ சேலத்துல அரங்கேறி இருக்கு. சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகியோட போன்ல 8000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அடுத்து சென்னையில இருக்கக்கூடிய ஆலந்தூர் பகுதியில தனியா வீட்டுல வசிச்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள புகுந்து பாலியல் ரீதியான செயல்கள்ல அத்துமீறி இருக்காரு இன்னொரு முக்கியமான தாவேகா நிர்வாகி. இப்படி தொடர்ந்து பெண்கள்கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த தாவேகாட்சி உலகத்திலேயே நாங்க தான் தூய சக்தின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் இனிமேலும் தாவேகாவை ஒரு தூய சக்தின்னு சொல்லுவாரா? தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குன்னு வீரவசனாலாம் பேசின விஜய் அவர்களோட சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த 2 தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க போச்சு? இப்படியே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போனா இந்த தாவேகா அரசு இனிமேலும் நீடிக்குமா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பார்த்தரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவையே உழுக்கிற அளவுக்கு, தமிழக மக்களோட மனசை பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான பொள்ளாச்சி சம்பவம் அரங்கேறிச்சு. அதோட வடுவை இன்னும் காயறதுக்குள்ள இப்போ மீண்டும் பொள்ளாச்சியை அடுத்து இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருக்கு. குறிப்பா இந்த செயல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர் முக்கியமான தாவேகா நிர்வாகி அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரிய வருது. யார் இந்த தாவேகா நிர்வாகி? சேலம்ல இருக்கக்கூடிய நெய்க்காரப்பட்டி அருகில இருக்கக்கூடிய புத்தூர்ங்கிற ஊரை சேர்ந்த அக்ரஹாரம் காளியம்மன் தெருல இருக்கக்கூடிய 40 வயசான மணிகண்டன் என்பவர் தாவேகாவோட ஒன்றிய நிர்வாகியா இருக்காரு. இவரோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மளிகை கடை மூலியமா அங்கிட்டு வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இல்லீகலா ரகசியமா குட்கா, பான்பிராக் போன்ற போதைப் பொருட்களை விற்கிறாருன்னு சொல்லி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே சேலம் மாநகரோட போலீஸ் கமிஷனருக்கு அந்த அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் போய் புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி போதைப் பொருள் வித்த கேஸ்ல அந்த மணிகண்டன் மாட்டிருக்காரு. இதுக்கு மேல இப்போ இடையில சமீபமா ஒரு பெண் ஒருவரோட ஆடியோ சர்க்குலேட் ஆச்சு சோசியல் மீடியால. அதுல அவங்க கண்ணீரோட அழுகிற ரொம்ப உருக்கமான ஆடியோ அதுல இருந்தது. அதுல இருந்து இதுக்கு பின்னாடி என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த பெண் என்பவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. சேலம்ல இருக்கக்கூடிய பால் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நாள் இவங்க வாங்கின வட்டி கொடுமையால தாங்க முடியாம அழுதுட்டு இருந்திருக்காங்க ரோட்ல. இத பார்த்தா இந்த மணிகண்டன் அந்த அம்மாவை டார்கெட் பண்ணி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி பாலியல் ரீதியான விஷயங்கள்ல அத்துமீறி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்காரு. இந்த விஷயம் அவங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு தெரிய வரவே இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு யோசிக்கிறப்போ, நீ வெளியே போகணும்னு யோசிச்சேனா உன்னோட வீடியோவை நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம என்னோட நண்பர்கள்ட்டையும் நீ இணக்கமா இருக்கணும் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பெண் ஒரு நாள் அந்த மணிகண்டனோட போன் எடுத்து பார்க்கும்போது 8000க்கும் மேற்பட்ட ஆபாசமான வீடியோக்கள் இருந்ததும் தெரிய வந்திருக்கு. அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ இப்படி சர்க்குலேட் ஆகவே சம்பந்தப்பட்ட மணிகண்டன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் என்னதான் கைது செய்யப்பட்டாலுமே எக்கச்சக்கமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரியான பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது இனிமேலும் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடியே தாவேகால இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய நிர்வாகியான மணிகண்டன் இப்படி ஒரு செயல்களில் ஈடுபடுறாரு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்லாம இவர் போதைப் பொருட்களை பள்ளி மாணவர்களுக்கு வித்த வழக்கில் ஈடுபட்டவர்னு தெரிஞ்சுமே தாவேகா கட்சியே கண்டுக்காம விட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியும் இதுல எழுது. அது மட்டும் இல்லாம இந்த 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கக்கூடிய மணிகண்டனோட கேஸ்ல அடுத்த
அடுத்தடுத்து யார் மாட்ட போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அதை ஒட்டி போலீசாரும் இப்ப விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பொள்ளாச்சியில எப்படி ஒரு பகீர் கிளப்பக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் மக்கள் மனசை உழுக்குச்சோ அந்த மாதிரி இப்போ 50க்கும் மேற்பட்ட பெண்களோட வீடியோக்களும் 8000 ஆபாச வீடியோக்களும் ஒரு நபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நபரை தாவேகா கட்சி இந்த கேஸ் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருக்குன்னா அது எந்த வகையில சரியான கட்சிங்கிறது தெரியல. அந்த கேள்வியும் இந்த இடத்துல நம்மளுக்கு எழுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சேலம்ல இருக்கக்கூடிய ஆலந்தூர் பகுதியில ஒரு வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்ணோட வீட்டுக்குள்ள நடுராத்திரி புகுந்து அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகி வேம்புலி அந்த பெண் கிட்ட அத்துமீறல், அதாவது பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. இதனால அந்த பெண்ணு கூச்சல் போடவே பக்கத்துல இருக்கவங்களா வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது தன்னோட கட்சி நிர்வாகிகள் குறிப்பா சேலம்ல நடந்திருக்க விஷயம்லாம் பொள்ளாச்சிக்கு அடுத்து பகீர் கிளப்புன ஒரு பெரிய சம்பவமா இருக்கு. அதே சமயம் ஆலந்தூர்லயும் ஈடுபட்டிருக்கக்கூடியது தாவேகா நிர்வாகி தான். இப்படி தொடர்ந்து பெண்கள் விஷயத்துல குறிப்பா குழந்தைகளோட விஷயங்கள்ல பாலியல் ரீதியா அத்துமீறக்கூடிய இந்த மாதிரியான நிர்வாகிகளை ஏன் தாவேகா முன்னாடியே கண்டுபிடிக்கல? உலகத்திலேயே நாங்க மட்டும்தாங்க தூய சக்தின்னு மேடை ஏறி வீரவசனம் பேசி மக்களை ஏமாத்தி குழந்தைங்களை தூண்டி விட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? மற்ற கட்சிகள் ஆட்சியில இருந்த போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த ஆட்சியில ஒரு தப்பு நடக்கிறப்ப தட்டி கேட்ட விஜய் அவர்கள் இவரோட ஆட்சியில பாலியல் குற்றங்கள்ல இவரோட கட்சி நிர்வாகிகளே ஈடுபடும் போது அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட விடாம இருக்காரு. இந்த இடத்துல இவரு யாருக்கான முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் அதிரடிப்படை எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கும் அப்படின்னு மேடை ஏறி வீரவசனம் பேசியிருந்தாரு விஜய். இப்படி வீரவசனம் பேசினவர் ஆலந்தூர்ல ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள அத்துமீறி பாலியல் ரீதியான துன்புறுத்துகள்ல ஈடுபடும் போது அந்த இளைஞனை தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஏன் அந்த தப்ப நடக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த இடத்துல இல்ல? அப்ப மக்களை ஏமாத்துறதுக்காக சும்மா கண்மூடித்தனமான ஒரு விஷயத்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற பேர்ல போலியான ஒண்ணு உருவாக்கி இருக்காரா முதலமைச்சர் விஜய். அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழால தனி மனித ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னாரே, அப்ப அந்த தனி மனித ஒழுக்கத்தை ஏன் தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் சொல்லித்தர தவறிட்டாரா? சரி, சொல்லி தரலைனாலும் இப்படி செஞ்சிருக்க கூடியவங்க மேல கண்டனம் தெரிவிச்சு இனிமேல் இந்த மாதிரியான பாலியல் குற்ற சம்பவங்கள்ல தாவேகா நிர்வாகிகள் ஈடுபடக்கூடாது, ஈடுபட்டா ரொம்ப கொடூரமான முறையில தண்டிக்கப்படுவீங்கன்னு தலைவரா இருக்கக்கூடிய தாவேகா கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் சொல்லல? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன் அதை பத்தி வாய திறக்கல? இப்படி தன்னோட கட்சி நிர்வாகிகளே தப்பான ஒருத்தவங்களா இருக்கும்போது எப்படி விஜய் அவர்கள் தமிழக மக்களை பார்த்து சொல்ல முடியும்? பொதுமக்கள் மேல குற்றம் சுமத்த முடியும்? அதாவது யாரு தப்பு பண்ணாலும் தொலைச்சுன்னு பேசின விஜய் ஏன் தாவேகா நிர்வாகிகளை தொலைக்கல? ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட விழல? அப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு உருவாக்குனதே சும்மா ஒரு ஷோவுக்காகவும் நாங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான அறிக்கைக்காகவும் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல வருது. அது மட்டும் இல்லாம இப்படி பெண்கள் மீதான நடக்கக்கூடிய தொடர் வன்முறை சம்பவங்களோ தொடர் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களோ ஈடுபட்டுக்கிட்டே இருந்தா, இந்த தாவேகா நிர்வாகிகள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தா தாவேகா தூய சக்தி இல்ல துர்நாற்ற சக்தின்னு மக்களே தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டதான் இருக்கு. அத மனசுல வச்சுட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரியா பணிபுரிந்தாருன்னா அவரோட சீட்டு தப்பிக்கும், இல்லைன்னா அந்த சீட்டுக்கு யாரு வேணாலும் வேட்டு வைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 8000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தி வீடியோக்கள் எடுத்து வச்சு விரட்டியிருக்கக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகியோட செயலை எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.